ஸோ பிக் பாஸ் லைவில் இன்னைக்கான செகண்ட் ஃபேமிலி வந்தது. அதில் குறிப்பாக போகிற போக்கு பார்த்தா டைட்டில் வின்னர் இவர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே வருது மக்களே. அந்த மாதிரி பல நிகழ்வுகள் பல சம்பவங்கள்லாம் நடந்தது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் புக்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் ஒரு ப்ராங்க் மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரின்ற மாதிரி தீபக்கில் ஆரம்பித்து பவித்ரா வரையும் போகுது. அந்த டைமில் கரெக்டாக ராணுவ மெடிக்கல் ரூமில் கூப்பிட்றாங்க. மெடிக்கல் ரூம் போனவொன்னே பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட அந்த கை இதெல்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு கையில், இதெல்லாம் வந்து இதுதான் பண்ணி சரி பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப இருக்கும் பார்த்தீங்களா. கட்டெல்லாம் வெட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த ரப்பத்தை எடுத்து கழுத்துக்கு பக்கத்தில் வச்ச உடனே யோ 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 என்னையா பண்ணுற நீ, என்ன நடக்குதுன்ற மாதிரி ராணுவ ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டாரு. இதையா பண்ணுவாங்க, நீ டாக்டரா யார் நீ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பேசிட்டு என்ன பண்ணுறாரு, மாஸ்கை கட்டின்ற மாதிரி மாஸ்கெல்லாம் கட்டி பார்த்தா ராணுவோட தம்பி. ஸோ அங்கே கன்ஃபெஷன் ரூமில் ஒரு ராணுவோட தம்பியை வச்சு ஒரு பயங்கரமான ப்ராங்க்கு, பயங்கரமான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. ராணுவே ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு அவங்க தம்பியை உள்ள என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஓகே, உள்ளே என்ட்ரி பண்ணோன்னே தம்பி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்க முடியுமோ, ஒன்றும் இல்லைடா நல்லா தான் பண்ணுற, டான்ஸ் இட்டு எல்லாமே இட்டுற ராணுவ, நீ பண்ணுறது எல்லாமே இட்டு வேறு மாதிரி இருக்க, என்ன பேசுகிற இடத்துல மட்டும் கரெக்டாக பேசினேன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் இதுவாக இருக்கும், குறிப்பாக வீக்கெண்டில் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறார். ஓகே, ஹைலைட் பண்ணிட்டு குறிப்பாக வந்து வந்தவங்க எல்லாமே அருணை பாராட்டுறாங்க. நேற்றெல்லாம் அருணை செய்கிற டே, இன்றைக்கெல்லாம் அருணை பாராட்டுற டேன்ற மாதிரி பயங்கரமான பாராட்டுகள் அருணுக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. ஸோ தம்பியை பாராட்டிட்டு இருக்க டைமில் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாட்டு போடுறாங்க. ஐ மீன் இந்தியன் படம் இருக்குல்ல, இந்தியன் படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், அந்த ஃபேமிலி சாங் இருக்கும். அந்த சாங் போட்டவொடனே ஒட்டுமொத்த குடும்பமே வருது. அப்பா, அம்மா மற்றும் ராணுவோட தங்கச்சி, இந்த 3 பேரை உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு வைப்பு கிரியேட் ஆகுது. உள்ளே வரும்போது ஒரு வைப்பு கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவோட ரியாக்ஷன், ஐயோ நம்மளை எதனா கேட்டுருவாங்களோ, நம்மளை எதனா பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு சில பயம் சௌந்தர்யா கிட்ட. அந்த ரியாக்ஷன்லேயே ஏன் அந்த நடிக்கிறேன்னு சொன்னாங்களே, அந்த ரியாக்ஷன் மேட்டரே தெரிஞ்சது. ஸோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. குறிப்பாக வந்த உடனே ரூமுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்ற பேரில் ஆல் ஓகேடா மகனே, எல்லாமே சூப்பர்ரா மகனே, குறிப்பாக என்ன வீக்கெண்ட் எபிசோடு மட்டும் நீ நல்லா பண்ணினா போதும், டைம் கொடுக்குறாங்களே அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி டெலிவர் பண்ணு, கரெக்டாக பாயிண்ட் எடுத்து யார் இது சொல்லு, அதை வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக கேட்காத, உன்னுடைய ஓன் தாட்டு ஓனாக எடுத்து நீ பண்ணு. மூலையில் போய் ஒரு விஷயம்லாம் பண்ணுறல, இண்டிவிஜுவலாக யூனிக்காக அது ஏதோ தனித்தன்மையாக போய் பண்ணுறல, அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குடா, எல்லாமே சூப்பர், அதை மட்டும் பண்ணிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் வந்து, இந்த குளோபல் யூனிவர்ஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். குளோபல் யூனிவர்ஸா மக்களே புரிஞ்சுக்குங்க, குளோபல் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணண்டா ஃபீல் பண்ணாதன்றாங்க. ஓகே, அது கரெக்டாக புரிஞ்சுங்க. அழுத்தம் திருத்தமாக தான் சொல்ல முடியும், அது புரிஞ்சிக்க வேண்டியவங்க கரெக்டாக புரிஞ்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராணுவ அவங்க தங்கச்சி எல்லாமே அந்த பிஸ்கெட்லாம் இருந்ததில்ல, அதை எடுத்து இது பண்ணும்போது அம்மாலேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே பக்கா, டான்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கிறானோ, எல்லாமே கலக்கிற வேறு மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸாக மாட்டேன். குறிப்பாக உனக்கு அந்த வாரம் இருக்குது பார்த்தியா, அந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அதுலேருந்து தான் உனக்கு நீ கண்டஸ்டன்ஸாகவே வெளியே தெரிய ஆரம்பிச்ச, நல்ல ரீச் உனக்கு வந்துருச்சு. அப்போ ராணுவ கேட்குறாரு, சரி வெளியே சோஷியல் மீடியா எப்படி இருக்குது, நமக்கான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, ஓட்டு கம்மியாக இருக்கா, என்னது இது அப்படின்னும் போது அப்படின்ற மாதிரி இப்படி தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியோட ரியாக்ஷன் இப்படி தான்றானுங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா எதை சொல்லியிருப்பாங்க நீங்களே புரிஞ்சுக்க மக்கள், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இப்படின்றாங்க, ஒட்டுமொத்த ஃபேமிலி சூப்பர்ன்றாங்க. ஓகேவா செம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபைனல் வரையும் போயிடலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. ஃபைனல் வரையும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக போயிடலாம். அதுக்கப்புறம் கப்பு தான் அப்படின்னும் போது, கப்பு யூனிவர்ஸ் கையில் தான் இருக்குது கப்பு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்கள் எதிர்பாராத இந்த சீசனோட கப்பு டைட்டில் வின்னர் நம்மளாம் ஒரு ரீதியில் யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் எதிர்பாராத ரீதியில் வேற ஒரு கான்செப்ட் ARM அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது, சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அந்த மாதிரி தான் போகிற போக்கு பார்த்தா நடக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ ஆக மொத்தத்தில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டாங்க. வீக்கெண்டில் ஒழுங்காக பேசணும், விஜய் சேதுபதி கொடுக்குறாரு, அதை பேசிடணும், அது ஓகே. அதை தவிர்த்து வெளியே சோஷியல் மீடியா எல்லாமே பக்கா, ஃபேன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, உனக்காக ஒரு கூட்டமே இருக்குன்றதை முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பயங்கர வைபாக பேசிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு முரண் கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஏஞ்சல் வந்து ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் ஏன் என் அண்ணனை மட்டும் இப்படி சொல்கிறீங்க, என் அண்ணன் மேலே ஏன் உங்களுக்கு அவ்வளோ வன்மம், அவ்வளோ விஷயங்கள் ஏன் உங்களுக்கு இருக்குது,
ஏன் அப்படி இருக்கீங்க, ஒருத்தன் நடிக்கிறான், ஒருத்தன் இது பண்ணுறான், சரி அதுக்கு முன்னாடியே அவன் பண்ணியிருக்கான், அதுக்காக நீங்கள் நடிக்கிறான்னு சொல்கிறது கூட ஓகே. முன்னாடி இன்சிடென்ட்டில் அவன் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு விஷயம், டாக்டர் வந்து அந்த கையை கட்டிட்டு போட்டுட்டு வரும்போது கூட நீங்கள் அந்த இடத்துல அப்படி பேச வேண்டாமே, ஒரு எம்பத்தி காமிச்சிருக்கலாமே, எம்பத்தியாக இருந்திருக்கலாமே. அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் டவுட் பண்ணுறது, சந்தேகப்படுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சௌந்தர்யா வந்து இல்லைம்மா அது முன்னாடியே நடந்த இன்சிடென்ட்னு சொல்லிட்டு பெருசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. பட் சௌந்தர்யா கிட்ட இவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா பாராட்டுறாரு, அருண் இல்லைனா எனக்கு அருண் வந்து தெய்வம் மாதிரி, அருண் தான் எனக்கு அந்த இடத்துல பட்டுன்னு வந்து நின்னா, நீ என் புள்ள மாறிப்பான்ற மாதிரி அருணை பாராட்டி புகழ்ந்த தருணம் வேற மாதிரி இருந்தது அருணுக்கு. இன்னைக்கு வந்த ஃபேமிலி எல்லாமே அருணை பாராட்டினாங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யாவோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போ வந்த இவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அருணுக்கு கொடுத்தவொன்னே ஹாப்பி ஆகிட்டார். நேற்று ஃபுல்லாக அடி மேல் அடி, இன்னைக்கு வந்து பாராட்டுக்கு மேல் பாராட்டு ஹெவியாக வந்துட்டு இருந்தது அருணுக்கு. ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டார். அடுத்து ஜெஃப்ரி, நீ கூட வருத்தப்பட வேணான்றதையும் ஜெஃப்ரிக்கிட்டையும் சொல்லிட்டாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஜெஃப்ரி நீ வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா நீ அது ஒரு டாஸ்கில் நடந்த நிகழ்வுகள் தான். இனிஷியலாக பார்க்கும்போது எங்களுக்கும் கோவம் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு விஜய் சேதுபதி வீக்கெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மசில் டேர்ன்றது எப்படி நடக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது எல்லாமே ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது டாஸ்க்காக பாருங்கள், கேமாக பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான டிஸ்கஷன் போது அதில் வந்து ராணுவக்கு அடிப்பட்டவொன்னே குடும்பமே ஃபேமிலியாக ஃபீல் பண்ணோம், இது பண்ணோன்ற மாதிரி நிறைய தகவல்களும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து அவர் இருக்கார் இல்லையா, ராணவோட அப்பா, அவர் நிறைய பேசி கவுண்டர்லேருந்து எல்லாமே போட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இதுக்கு நடுவில் அவங்க அம்மா இருக்காங்களேங்க, ஸோ பையனை யாருக்கிட்டையும் விட்டுவே கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே அம்மா தான் அவங்க, டிப்பிக்கல் மதர் நினைக்கிறேன். பையனை யார் என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு எதிராக நின்று பேசுகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் நேற்று குழம்பு வச்சாமா சாப்பிட முடியலமான்னும் போது அதுக்கு வந்து இல்லைம்மா அவன் கரெக்டாக தான் வச்சிருப்பான், அதை நம்ம ஒரு சில டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. அல்டிமேட்டாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்களே. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலைல சௌந்தர்யாவுக்கு ரெசிபி பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கேக்கு. ஒரு பக்கம் ராணுவம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததால் அவங்க அப்பாவோட பர்த்டேவும் ஏஞ்சலோட பர்த்டேவும் அவங்க தங்கச்சியோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணல. அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸே கேக் காமிச்சு அப்படியே கேக் வெட்டி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. ஸோ அண்ணன் இல்லாமல் கேக் வெட்ட முடியாது, அதனால் வீட்டுக்குள்ளேயே கேக் வெட்டுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கேக்கெல்லாம் கொடுத்து கேக்கை செலிப்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்றத எனக்கு தோணுச்சு. இதுக்கு நடுவில் அவர் வந்து கராத்தேவையும் ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு. அவர் கராத்தே கிளாஸ் வச்சிருக்காருல, சேஃப்டி முக்கியன்ற மாதிரி கராத்தே ஸ்டெப்பு போட்டு அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த தருணங்கள், அப்புறம் ராணுவுக்கும் அவருக்கும் ஒரு கராத்தே ஃபைட் மாதிரி ஒரு சீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த தருணங்கள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து முடிஞ்சு. ஆனால் இதில் ஒரு வயலேட் ஆஃப் த விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா, இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்த கண்டஸ்டன்ஸோட எண்ணிக்கை எத்தனைனா 3 தான் மேண்டிட்டரி அலோடு, 3 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வந்திருக்க ஃபேமிலிக்கு மட்டும் 4 பேர் அலோவ் பண்ணியிருக்காங்க. புரியுதா, 4 பேர், 3 பேர் தான் இந்த சீசனில் அலோடு. ஆனால் அவங்க 4 பேரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இதெல்லாம் பண்ணி அதை 4 பேராக மாற்றி உள்ள அமைச்சிருக்காங்கன்றது நம்மளை பார்க்க முடியுது. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே ஏறியாச்சு அப்படின்றதான் தற்போதைய லைவ் அப்டேட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.